நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பயண இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம். அமெரிக்கானா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய பிரமிப்பு, அது ஒரு பெரிய கனவு பிரதேசமாக நினச்சி தமிழ்நாட்டில் இருந்தும் கூட பலரும் அமெரிக்காவில் ஆசிரமம் அமைக்கிறதுக்கான முயற்சிகளில், அதுக்கான பணிகளில், முன்னெடுப்புகளில் இருக்கிறாங்க. அமெரிக்காவை பற்றி இப்படி ஒரு பில்டப் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இந்த புத்தகமே அமெரிக்காவை பற்றின நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிற அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைப்பது தான் இந்த புத்தகத்துடைய முதல் வேலை. டிஸ்கவரி பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்கு. இதோடைய விலை $150. ஓர் இந்திய பேராசிரியர், அமெரிக்க சாட்சியம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக பயண நூல்கள் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி குழுவாக சேர்ந்து எப்படி டிக்கெட் எடுத்து எப்படி போயிட்டு அங்கே இறங்கணும், எப்படி நம்ம எப்படி எதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு தடைகளாகவும் இருந்தது, இதெல்லாம் நமக்கு வசதியாக இருந்தது அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு டெம்ப்ளேட் புத்தகங்கள் இருக்கிறது உண்மைதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் ஒரு வகையில் நமக்கு பயன்படும். ஆனால் இந்த புத்தகம் அந்த வழக்கமான டெம்ப்ளேட்டில் இல்லை. ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தாலும் கூட, ஆனால் அதோடைய பயணிக்கிற இடங்கள் வேறு. ஏன் அப்படின்னா, பயணித்தவர் ஒரு பேராசிரியை. அவருக்கு இந்த தேடல், நம்மளோட கலை பண்பாடு குறித்த ஒரு தேடல், மக்கள் குறித்த ஒரு பார்வை, இப்படிலாம் இருக்கிறதுனால மேபி அந்த பார்வை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இருக்குது. அதில் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன். அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரெண்டு விஷயம், ஒன்று கூட இல்லை, ஒன்று மேலே ஒன்று வருது. அங்கே ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சொன்னால், நம்ம ஊர் போலீஸ்காரங்க போன வச்சுக்கோங்க, எதுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை விசாரிப்பாங்க, ஏன் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். அப்புறம் அவங்கள கைது பண்ணுவாங்க, ஏதோ நடக்கும். அங்கே போன உடனே நீ ஏன் துப்பாக்கி இல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்பாங்க. உடனே துப்பாக்கி வாங்கி வை, துப்பாக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட முதல் பரிந்துரையே ஒவ்வொரு கிராமங்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நகரங்களாக இருந்தாலும் சரி, நீ துப்பாக்கி வாங்கி வச்சுக்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் பரிந்துரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு கூட கேள்வி உண்டு, அப்படி எப்படி சொல்லுவாங்க துப்பாக்கி வாங்கி வச்சு? உண்மைதான், துப்பாக்கியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் பரிந்துரையாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று குழந்தைகள் கடத்தல். குழந்தை கடத்தல்லாம் இப்போ நம்ம ஊர்லேயும் குழந்தைகளை கடத்துவாங்க, குழந்தைகள் காணாமல் போயிடும், எல்லாமே நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே சொல்கிறேன், 75% நம்ம குழந்தைகள் கடத்தலை கண்டுபிடிப்பாங்க, அல்லது மீட்கப்படும், அல்லது கண்டுபிடிக்கப்படும், அல்லது அது குறித்த புகார்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் அமெரிக்காவில் 99% குழந்தை கடத்தல்கள், அதிகமான குழந்தை கடத்தல்கள் நடக்குது. குழந்தைக்கான வன்முறைகள் அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் 99% ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டால் கிடைக்காது என்ற மனநிலைக்கு அந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணிடுறாங்க. அதுதான் உண்மை. அங்கே குழந்தைகள் கடத்திட்டாங்கன்னா திரும்ப வராது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. அக்கப்போட்டு நடக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை கடத்தல் மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நூலாசிரியர் ஒருத்தருக்காக காத்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க இன்னைக்கு மதிய உணவுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. அவங்க வரல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஏன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை இன்னைக்கு காலையில் என்னோட காரில் இருந்த 4 டயரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயரை திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். உண்மை. சரி, அதை சரி பண்ணி அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் எடுத்து போட்டு திருப்பி ஒரு மாதம் 2 மாதம் இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 மாதம் ஆயிடுச்சு. அதை திரும்பவும் அந்த காரை சரி பண்ணுறதுக்கு புது கார். அப்போது சரி, ஓகே, புது காரு திரும்ப வந்தாச்சு, இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் போட்டுலாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதே மாதிரி போயிட்டு அவங்க கார் எடுத்தாங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்தில் திரும்ப தகவல் வருது, அந்த காரில் இருக்கிற 4 டயரையும் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. டயர் திருடுறது அப்படிங்கிறது, நம்ம ஊரில் டயர் தைக்கின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டயர் அப்படின்னாவே நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு அரசியல் பிம்பம் இருக்குது. ஆனால் அங்கே டயர் திருடுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு நம்ம ரொம்ப ஜாலியாக அப்படி சொன்னாலும் கூட ரொம்ப நுட்பமாக இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஒரு இந்திய பேராசிரியரின் அமெரிக்க சாட்சியம், கனலி விஜயலட்சுமி. அவசியம் இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.